வெல்கம் டு செமருசி சமையல் ஈஸி. நான் உங்கள் ஷெஃப் கலை. பார்க்க போகிற டிஷ் ஸ்பைசி கத்திரிக்காய் ஃபிங்கர்ஸ். நம்ம நான்வெஜ்ஜில் நிறைய டிஷ்ஷஸ் கேள்விப்பட்டிருப்போம், சிக்கன் ஃபிங்கர்ஸ், ஃபிஷ் ஃபிங்கர்ஸ், அது மாதிரி. அதே மாதிரி இதில் நம்ம வந்து ஒரு கத்திரிக்காய் ஃபிங்கர்ஸ் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு வெஜிடேரியனுக்கு நல்ல ஒரு சூட்டபுளான ஆப்ஷன். கிறிஸ்பியாக பிரெட் க்ரம்ஸ் போட்டு ஒரு ஃப்ரைட் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கத்திரிக்காய், மைனஸ், ஃப்ளார், பிரெட் க்ரம்ஸ், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட் அண்ட் ஆனியன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை ஒரு ஃபிங்கர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை வந்து நம்ம ஒரு கத்திரிக்காய் எடுத்து ஒரு 6 பீசஸாக வெஜ்ஜஸ் மாதிரி கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்தா உங்களுக்கு ஃபிங்கர்ஸ் மாதிரி தான் இருக்கும். இல்லை நீங்கள் பெரிய கத்திரிக்காய் யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் வந்து ஃபிங்கர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் வித் ஸ்கின்னோட. அந்த கத்திரிக்காயை ஸ்பைசின்னு சொல்லிட்டோம், அதனால் வந்து நம்ம சில்லி பவுடர் அண்ட் டர்மரிக் பவுடர் போட்டு லைட்டாக மேரினேட் பண்ணிக்கலாம் அதை. ஸோ அதில் வந்து கட் பண்ண கத்திரிக்காயில் நான் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது கூட கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறேன். அப்புறமா சால்ட், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிட்டோம்னா நம்ம கத்திரிக்காயில் ஆட் பண்ண சால்ட்டு அதில் இருக்கிற வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த நம்ம ஆட் பண்ணியிருக்கிற சில்லி பவுடர் அண்ட் டர்மரிக் பவுடர் கூட கொஞ்சமாக ஊற ஆரம்பிக்கும். பை த டைம் இதை சைடில் வச்சுட்டு நம்ம இதுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அடுத்ததாக இதை க்ரம் பண்ணுறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணணும். பேட்டருக்கு வந்து நான் வந்து மைதா யூஸ் பண்ணியிருக்கேன். மைதா ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சால்ட் ஆல்ரெடி வந்து கத்திரிக்காயில் போட்டிருக்கோம், அதனால் இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். இதில் வாட்டர் ஆட் பண்ணி இதை லைட்டாக ஒரு சின்ன தின் பேட்டராக ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம கத்திரிக்காயை வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்ம வந்து பிரெட் க்ரம்மில் இதை க்ரம் பண்ணும்போது பிரெட் க்ரம்ஸ் வந்து மேலே கோட் ஆகும். நம்ம வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் ஆல்ரெடி வந்து நீங்கள் சால்ட் மிக்ஸ் பண்ணாலும் நல்லா அதில் இருக்கிற வாட்டர் ஊஸ் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ பேட்டர் நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சிக்குங்க. ஸோ இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு, லம்ஸ் இல்லாமல் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பிரெட் க்ரம்ஸில் இதை நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ பிரெட் க்ரம்ஸ் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்மகிட்ட பிரெட் க்ரம்ஸ் இருக்குது, பேட்டர் இருக்குது, நம்ம மேரினேட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் இருக்குது. நம்ம கத்திரிக்காயை ஒவ்வொன்றா அந்த பேட்டரியில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் எல்லாத்தையும் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கிறேன். இதை நீங்கள் வந்து ஒவ்வொன்றா பண்ணி பேட்டரியில் டிப் பண்ணி க்ரம்ஸில் டிப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கையில் ஃபுல்லாக வந்து க்ரம்ஸ் ஒட்டிக்கும். அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் எல்லாத்தையும் டிப் பண்ணி க்ரம்மில் போட்டுட்டு நீங்கள் மொத்தமாக வந்து கத்திரிக்காயை க்ரம் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல ஒரு வெஜிடேரியன் சூட்டபுள் ஸ்நாக்ஸ் ஃபார் நான் வெஜிடேரியனுக்கு. நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபிஷ் ஃபிங்கர், சிக்கன் ஃபிங்கர், அது மாதிரி நீங்கள் வந்து நான்வெஜ்லேயே சாப்பிடாம ஒரு வெஜிடேரியன் ஆப்ஷன் வேணும்னா இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப ஒரு சூட்டபுளான ஸ்நாக்காக இருக்கும். ஸோ நம்ம கத்திரிக்காய் எல்லாத்தையும் டிப் பண்ணியாச்சு. இதை பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ கத்திரிக்காயை டிப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை பிரெட் க்ரம்ஸில் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் நல்லா கோட் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ளாரில் பேட்டரியில் டிப் பண்ணி எடுத்தனால இதில் பிரெட் க்ரம்ஸ் நல்லா கோட் ஆகி வந்திருக்கு. ஸோ தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். ஸோ இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து ஃபுல்லாக பிரெட் க்ரம்ஸில் க்ரம் பண்ணி வச்சிட்டோம். ஸோ ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டேன் நான். ஆயில் நல்லா ஹீட் ஆனே இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு வந்து நம்ம நார்மலாக வந்து டொமேட்டோ கெச்சப் கொடுக்கலாம். டொமேட்டோ கெச்சப் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இப்போ மைனஸ் வச்சு ஒரு சின்னதாக நம்ம ஆல்ரெடி ஸ்பைசி ஃபிஷ் ஃபிங்கர், ஸ்பைசி கத்திரிக்காய் ஃபிங்கர்னு சொல்லிட்டேன். இது கூட வந்து மைனஸ் வச்சு ஒரு டிப் பண்ணலாம். இதுக்கு மைனஸில் லைட்டாக சில்லி பவுடர் அண்ட் சாப் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கங்க.
கூட கொஞ்சமாக சால்ட், இது நார்மலாக ஃபிஷ் ஃபிங்கர் அண்ட் சிக்கன் ஃபிங்கர் கூட டாட்டா சாஸ்ன்னு சொல்லிட்டு சர்வ் பண்ணுவாங்க. சிமிலர் வேரியேஷன்ஸ் தான். பட் அது கூட நான் வந்து கொஞ்சம் ஸ்பைஸ்க்காக சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மைனஸ், சில்லி பவுடர், சால்ட் அண்ட் சாப் ஆனியன் போட்டுட்டு நான் வந்து ஒரு டிப் ரெடி பண்ணியிருக்கேன். இது கூட ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி க்ரம் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம பிரெட் க்ரம்ஸில் க்ரம் பண்ணி இருக்கிறனால நல்லா ஆயில் ஹீட் ஆனோடனே போடுங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து அதுலேருந்து பிரிஞ்சு வராமல் நல்லா கோட் ஆகி ஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் பெரிய கத்திரிக்காய் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஸ்கின் சைடில் நல்லா ஃபிங்கர் மாதிரி கட் பண்ணிக்கலாம். சில டைம்ஸ் வந்து ஸ்கின்னில் வந்து அந்த பேட்டர் ஒட்டாமல் வரும். நீங்கள் ரொம்ப நேரம் வந்து மேரினேட் பண்ணி வைக்காமல் விட்டுருந்தீங்கன்னா ஸ்கின்னில் வந்து பேட்டர் பிரெட் க்ரம்ஸ் ஒட்டாமல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது நம்ம ரா கத்திரிக்காவாக யூஸ் பண்ணுறோம். குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஈஸியாக பார்த்தாவே தெரியும். மேலே பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணிக்கிறனால பிரெட் க்ரம்ஸ் நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே இதை எடுத்துட்டால் போதும். இப்போ கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரையாக இருக்குது. கலர் நம்ம முன்னாடி போட்டப்போ நல்லா ஒயிட் கலரில் இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் மாறி இருக்குது. கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி உள்ள ஆயில்குள்ளே இருந்துச்சு. இப்போ நல்லா ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம ஆயிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பிளேட்டில் விழுறப்பே வந்து நமக்கு சவுண்டு கேட்குது. ஸோ பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணிக்கிறனால ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரையாக இருக்குது. சூப்பரான கிறிஸ்பியான கத்திரிக்காய் ஸ்பைசி ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்போடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.